குலாப் ஜாமுன் செய்யணும். ஆனால் இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் இல்லைன்னா 1 கப் மில்க் பவுடர் இருந்தாலே போதும், சூப்பரான குலாப் ஜாமுன் செய்து முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஷைஜிஸ் கிச்சன் டைரி. நான் உங்கள் ஷைஜி. ஷைஜிஸ் கிச்சன் டைரி சேனலோட வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். குலாப் ஜாமுன் செய்ய நான் 1 கப்பு பால் பவுடர் எடுத்துக்கிறேன். பால் பவுடர் எடுத்த அதே கப் அளவுக்கு 1/2 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்க்கும் போது தான் குலாப் ஜாமுன் நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். மில்க் பவுடர், மைதா மாவு, பேக்கிங் சோடா 3ஐயும் கலந்துட்டேன். இதுதான் இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ். இந்த மிக்ஸை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 3 மந்த்ஸ் வரை யூஸ் பண்ணிக்கலாம். பால் பவுடர், மைதா மாவு, சோடா உப்பு 3 நல்லா கலந்துட்டேன். இப்போது கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைய ஆரம்பிக்கலாம். நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் யூஸ் பண்ணுறேன். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைய வேண்டாம். சப்பாத்திக்கு பிசைகிறது மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோம்னா பொரிக்கும் போது உள்ளாடி வேகாமல் மாவு மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக பிசைஞ்சாலே போதும். குலாப் ஜாமுனுக்கு வேண்டிய மாவை பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யும் சேர்த்த பிறகு லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பிசையும் போது கொஞ்சம் அன்ஈவனாக சொரசொரப்பாக தான் இருக்கும். ஆனால் நம்ம பொரிக்கிறதுக்கு பாலாக உருட்டும் போது ரவுண்டாக உருண்டு வந்துடும். குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ணுறதுக்கு பால் ரெடி பண்ணிடலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து பால் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கலாம். கையால் ரொம்ப அழுத்தி உருட்டிடாதீங்க. பாலில் கிராக்ஸ் விழாமல் பார்த்துக்கோங்க. மொத்த மாவையும் பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். குலாப் ஜாமுனோட சுகர் சிரப் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை கரைஞ்சி அரை கம்பிப்பதம் ஆன உடனே 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அரை லெமனோட ஜூஸை சேர்த்து சுகர் சிரப்பை ஒரு பாத்திரத்தால் மூடி வச்சுக்கோங்க. குலாப் ஜாமுன் பால்ஸை எண்ணெயில் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி மீடியம் ஃப்ளேமில் நம்ம உருட்டி வச்சுருக்கிற குலாப் ஜாமுன் பால்ஸை பொரிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணால் மட்டுமே தான் நமக்கு ஈவனாக ஃப்ரை ஆகி கிடைக்கும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது குலாப் ஜாமுன் பால்ஸ் உப்பி கொஞ்சம் பெருசாக தான் நமக்கு கிடைக்கும். அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க. இப்போது எல்லா சைடும் பொன்னிறமாகி நல்லா பொரிஞ்சிருச்சு. குலாப் ஜாமுனை அப்படியே எடுத்து சுகர் சிரப்பில் மாற்றிடலாம். சுகர் சிரப்பு மிதமான சூடில் இருக்கணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. உருட்டி வச்சிருக்கிற எல்லா குலாப் ஜாமுன் பால்ஸையும் பேட்சாக பொரித்து சுகர் சிரப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். குலாப் ஜாமுன் கொஞ்சம் பெருசாகி குண்டு குண்டாக கிடச்சிருச்சு. தீபாவளி ஸ்வீட்ஸ் கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு காலி ஆகிறதே இந்த குலாப் ஜாமுன் தான். சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வர ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்ற இந்த குலாப் ஜாமுனை இந்த தீபாவளிக்கு உங்கள் சொந்தங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.